ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த லிப் விட்டிலிகோ ஒயிட் பேட்ச் கவர் பண்ணுற ப்ராசஸ் பார்க்க போகிறோம். இவருக்கு ஆல்ரெடி நம்ம லிப்போட 2 பக்கமும் பேட்ச் டெஸ்ட் பண்ணியாச்சு. இதுதான் 2 monthsக்கு அப்புறம் இருக்கிற ஹீல்டு அவுட்புட். இவங்களுக்கு 2 பக்கம் 2 லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கனாலே தெரியும். 2 பக்கம் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். அவுட்புட் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ லிப்பில் ரிமைனிங் பிளேசஸில் எல்லா இடத்துலையுமே இப்போ பண்ண போகிறோம். நிறையா பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, நம்ம பண்ணுற லிப் டோன் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது பர்சன்ஸோட லிப்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்போது இவருக்கு நான் பண்ணிகிட்ருக்க லிப் பார்த்தீங்க அப்படின்னா, இவரோட அப்பர் லிப்போட டோனை தான் நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கலரை தான் நான் கீழே இருக்க லிப் டோனுக்கு நான் கரெக்ட் பண்ணி மேட்ச் பண்ண முடியும். இப்போ அவரோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டோன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் டார்க்கர் ப்ரௌன் டோன். அப்போ இந்த இடத்துல நான் ரெட் கலரோ இல்லை பிங்கிஷோ நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா தட் வில் லுக் வெரி ஆக்வர்ட், கரெக்ட்? ஸோ அவங்கவுங்களோட ஸ்கின் டோன் அவங்கவுங்களோட லிப் கலரை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ ஒரு லேடிக்கு பண்ணுறோம், அவங்களுக்கு ஆல்ரெடி பிங்கிஷ் லிப்பாக இருக்குது அப்படின்னா ஐ எம் கோயிங் டு யூஸ் ஆப்வியஸ்லி த பிங்கிஷ் டோன்ஸ், நாட் த பிளாக் ஆர் த ப்ரௌன் டோன்ஸ், டார்க் ப்ரௌன் டோன்ஸ், கரெக்ட்? ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை. வி ஹாவ் அ டன்ஸ் ஆஃப் வீடியோ ரிகார்டிங் திஸ் லிப் விட்டிலிகோ அண்ட் திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி எஃபெக்டிவ் மெத்தட் டு கெட் யுவர் ஸ்கின் கலர் பெர்மனன்ட்லி. இந்த மெத்தடால் மட்டும்தான் உங்களோட லிப் கலரை பெர்மனண்ட்டாக கொண்டு வர முடியும். மிச்ச எந்தப்படி பிளாஸ்டிக் சர்ஜரி நீங்கள் போனீங்கனாலோ இல்லை வேறு மெலனின் பிக்மெண்டேஷன்ஸு, மைக்ரோ பிக்மெண்டேஷன்ஸு, நீடிலிங் டெக்னிக்ஸு, மெலனாய்டு ட்ரீட்மெண்ட்ஸு எந்ததுனாலையுமே உங்களால் இதில் இருக்கிற அவுட்புட் கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது. வி அஷ்யூர்டு 80 to 90% ஆஃப் த ரிசல்ட் ஃபார் திஸ் அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி பெர்மனண்ட். யூ நோ நீட் டு worry at all and it's a least maintenance thing. You need to be maintenance with your lifestyle. We'll be letting you know all about what and all the aftercare and the maintenance you should do. அதை மட்டும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். எதுவுமே ஒரி பண்ண தேவையில்லை. இது லைஃப் லாங் சூப்பராக ஸ்டே ஆகும். நமக்கு கிளைண்ட் நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்தும் வர்றீங்க, ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டுலேருந்தும் நிறையா பேர் வர்றாங்க. இப்போ ப்ரீவியஸ் வீக் கூட தமிழ் பீப்புள் ஃப்ரம் ஆஸ்திரேலியா அண்ட் மலேசியா, சிங்கப்பூர்லேருந்துலாம் வந்திருந்தாங்க. ஸோ நான் ரெக்வஸ்ட் பண்ணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நான் டைட்டில்லையும் கொடுக்குறேன். ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஏன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு வரும்போது எங்களால் மச் மோர் சர்வ் பெட்டர் கொடுக்க முடியும். I am a Suresh Machu. I am a founder of Machu Tattoos and I am one of the member in the American Academy of Micropigmentation Permanent Treatment. So I am a certified artist. So I am the only person can able to do this vitiligo treatment. So I kindly request you all of you book an appointment. அதுக்கப்புறம் எங்களை விசிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வெயிட்டிங் டைமும் ரெடியூஸ் ஆகும், எங்களால் மச் மோர் பெட்டர் சர்வீஸும் கொடுக்க முடியும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கேளுங்க. வி ஆர் ரெடி டு கிளாரிஃபை யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இட்ஸ் அ ஃபாஸ்ட் ஃபார்வர்டு வீடியோ. நான் வீடியோ வேகமாக ஓட்டி விட்ருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு பார்க்கும்போது நான் துணிவை அந்த கிளாத் வச்சு நான் வேகமாக ரப் பண்ணுற மாதிரி, நீடில் வேகமாக பண்ணுற மாதிரி தெரியும். பட் நான் மெதுவாக ஸ்மூத்தாக தான் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ப்ராசஸில். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்னால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. ஸோ இன்னொரு டவுட் நிறைய பேர் கேட்குறது எப்போவுமே என்ன அப்படின்னா, இதனால எந்த சைடு எஃபெக்ட் வருங்களா, இல்லை இதனால் ஒயிட் பேச்சஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? கிடையவே கிடையாது. நாங்கள் உங்களோட செகண்ட் லேயரில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் வி ஆர் புட்டிங் ஆர்டிஃபிஷியல் மெலனின் ஆன் யுவர் மெலனின் லேயர். ஸோ இதில் எந்த விதமான பேட் அவுட்புட்ஸ் வர்றதுக்கான சான்சஸே கிடையாது. ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு அந்த ப்ரொசீஜர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அவுட்புட் உங்கள் ஸ்கின்னை மெலனின் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அவுட்புட் வரும் பேட்ச் டெஸ்ட்டுக்கு அப்புறம். அப்படி வரல அப்படின்னா இட் வில் நாட் பி த சக்ஸஸ்ஃபுல். பட் இதனால் இன்ஃபெக்ஷனோ ஸ்ப்ரெட்டிங்கோ வருமோ அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால தான் வி ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் கிளைண்ட்ஸ் டு பி கோ ஹிட் ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்ததுக்கப்புறம், இல்லை எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா வந்திருக்குன்னு தோணும் பார்த்தீங்களா, தென் ரிமைனிங் பிளேசஸில் பண்ணலாம். அதுதான் வி ஆல்வேஸ் ரெக்கமெண்ட். ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக
உங்களால் பர்ஃபெக்டான அவுட்புட் கொண்டு வர முடியும். சேம் இப்போ இவருக்கு இந்த ஜென்டில்மேனுக்கு பண்ணியிருக்க மாதிரி தான். ஆல்மோஸ்ட் நம்ம ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவிலே பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லிப்போட ப்ரொப்போர்ஷன்ஸு. ஸோ கம்ப்ளீட்டாக அவரோட ஸ்கின் டோனுக்கு அவரோட எக்ஸிஸ்டிங் லிப்புக்கு மேட்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்வெல்லிங் இருக்கிறது கொஞ்ச நாளில் சரியாயிரும். ஒரு 2-3 டேஸில் இந்த வீக்கம் எல்லாமே வத்திரும், நார்மலாயிரும். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறதுனால ஒரு மாதிரி வீங்கி இருக்கிற மாதிரி தெரியும். பட் இது எல்லாமே நார்மலாயிரும், எதுவுமே ஒரி பண்ண தேவையில்லை. என்ன டீட்டெயில்ஸ்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டோன்ட் டை நியூட்.